நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஸ்டெப் ஃபாதர் கிட்ட தான் வளர்ந்தேன். அவர் ரொம்ப குரூயலான ஒரு பர்சன். இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்றதுடைய ஒரு கேள்வி, மனித இனத்தின் மேலே நம்பிக்கை போகிற அளவுக்கு ஒரு 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 மட்டமான ஒரு மனிதர்கிட்ட நான் வந்து நிறைய டார்ச்சர்ஸ்லாம் அனுபவித்து வளர்ந்தேன். ஸோ அதனால் நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். ஓடி வரும்போது நான் நினைக்கிறேன், நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்னைக்கு போகலாம், சென்னையில் போய் நம்ம நடிகன் ஆகிடலாம். எந்த தகுதியுமே இல்லாமல் ஏதோ நம்மளுடைய உள்ளுணர்வு ஒன்று சொல்லுது. 9th படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து நம்ம சென்னைக்கு போயிட்டு நடிகன் ஆகலான்ட்டு நான் வந்தேன். ஹோட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி அப்புறம் அப்படியே எனக்கு வந்து சினிமா ஸ்டுடியோக்குள்ளெல்லாம் போவேன், வெளியில் அனுப்புவாங்க. இது எல்லாரும் சொல்கிறதான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரூம் எடுத்து ஒரு ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்த்து ரூம் எடுத்து அதுக்கப்புறம் டேரக்டர்ஸை ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்து ஃபஸ்ட்டு போனோடனே யாரும் எங்கேயும் உள்ளே விட மாட்டாங்க. நம்மளுடைய அப்பியரன்ஸே இருக்காது, அறிவும் இருக்காது. ஸோ அதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் கஸ்தூராஜா சார், தனுஷோட அப்பா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமாக, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து குகன்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஸ்தூராஜா சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து செல்வராமன் சாரோட அசிஸ்டன்ட். அவர் வந்து நீங்கள் வாங்க, நம்ம ஆஃபீஸில் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கஸ்தூராஜா சார் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு வந்து தனுஷ்க்கு வில்லனா நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் என்ன அறிமுகப்படுத்துறாரு.